So hello everyone, welcome to Max Corner. இந்த ஒரு கிளாஸில் குரூப் 2A மெயின்ஸில் ஒரு 27 டாபிக்ஸ் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிலேருந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் மேட்சிங், ரைட்? முகவரியினை பொருத்துதல் அப்படிங்கிற ஒரு டாபிக். அப்படின்னா என்ன, அது என்ன மாதிரி கேள்வி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம், ரைட்? என்னென்னா ஒரு அட்ரஸை கேள்வியில் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஒரு 2 லைனோ 3 லைனோ 4 லைனோ ஏதாவது ஒரு அட்ரஸை வந்துட்டு கேள்வியில் கொடுத்துட்டு அதே அட்ரஸ்ஸு 4 ஆப்ஷன்ஸில் தப்பாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த கேள்வியில் கொடுத்துருக்க அதே அட்ரஸ் 4 ஆப்ஷனில் எந்த அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும். ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக்குங்க. இந்த ஒரு டாப்பிக்கு நீங்கள் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ரைட்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கொஷின் பார்ப்போம், ரைட்? ஸோ அட்ரஸ் மேட்சிங், முகவரியினை பொருத்துதல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. திரு வி நேசமணி, நம்பர் 6, விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய் 25314 அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்கும், ஏதாவது தப்பாக இருக்கும், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்கும். அது எந்த ஆப்ஷன் சொல்கிறது தான் அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக், ரைட்? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியுதா இந்த ஒரு டாப்பிக்கை, ரைட்? ஓகே, இதில் நீங்கள் பெருசாக மெனக்கெட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க. 27 டாப்பிக்கில் இது ஒரு டாபிக். இப்போ இந்த ஒரு டாப்பிக்கை இந்த ஒரே கேள்வியிலேயே உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன், ரைட்? மோஸ்ட்லி இந்த ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரிங்களா? ஏன்னா தமிழில் இந்த மாதிரி அட்ரஸ் தமிழில் கொடுக்குறத விட இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. சார் அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழில் கேள்வியை கொடுத்துருக்க முகவரியில் ஒரு முகவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக இருக்கும், மீதி இருக்க 3 முகவரிகள் தவறுதலாக இருக்கும். எது சரியான முகவரியை காண்க அப்படிங்கிறது தமிழில் கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மேபி இந்த அட்ரஸ் தமிழில் இருக்கிறதோ இங்கிலீஷில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழில் ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன், ரைட்? ஒவ்வொரு ஆப்ஷனையும் ப்ராப்பராக செக் பண்ணுவோம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல வி நேசமணி, நம்பர் 8ன்னு இருக்கு, ரைட்? கேள்வியில் நம்பர் 6ன்னு இருக்கு, அப்போ நம்பர் 8, இதோட இந்த ஆப்ஷன் தப்புங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா? துபாய் மெயின் ரோடில் துபாய் ரோடு மட்டும்தான் இருக்கு, அதனால நம்பர் 8ங்கிறதே தப்புங்கும் போது அடுத்தடுத்த தப்பை நம்ம செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்னெல்லாம் தப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஷன் பியில், ரைட்? வி நேசமணி, நம்பர் 6, விவேகானந்தர் தெரு, துபாய் முறுக்கு சந்துன்னு இருக்கு, ரைட்? இப்படி தான் கேள்விகளில் மிஸ்டேக் இருக்கும், சரிங்களா? பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன எழுத்துக்களை மிஸ்டேக் மாற்றி கொடுத்துருந்துருப்பாங்க. ரொம்ப சரியாக பார்த்து எழுதணுங்க. துபாய் குறுக்கு சந்துங்கிறது சரி, துபாய் முறுக்கு சந்து அப்படிங்கிறது தவறு, ரைட்? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி தப்புங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சா? ஆப்ஷன் சியில், ரைட்? திரு வி நேசமணி, நம்பர் 6, விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய் 23314 எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்பரில் தப்பு இருக்குது, ரைட்? 25314, ஆனால் இங்கே 23314 இருக்கு. 53க்கு பதிலாக 33 இருக்கு, அப்போ இதுவும் தப்பு. அப்போ சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் டி, ரைட்? எல்லாமே கரெக்டாக இருக்கு ஆப்ஷன் டியில், ரைட்? இந்த ஒரு டாப்பிக்கை பற்றின ஒரு கிளியர் ஐடியா கிடைக்குதுங்களா, ரைட்? இதில் எதையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, ரைட்? ரொம்ப சிம்பிளாக 27 டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளியர்? தேங்க்யூ.